அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியியல் ஊடகத்தின் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர் மெஷர்மெண்ட். இது வரைக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு ஹாஃப் யூனிட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டில் மேனோமெட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய 8வது காணொலி. நான் உங்கள் ராஜ்மோகன் சார், அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வலங்கைமானில் பணியாற்றி வருகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல ப்ரெஷர் மெஷர்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம், அதாவது ப்ரெஷரை எப்படி அளக்கலாம், அதுதான் இங்கிலீஷில் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். தமிழில் சொல்லணும்னா ப்ரெஷரை எப்படியெல்லாம் அளக்கணும் அப்படிங்கிறது. அதை அளக்கிறதுக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 இருக்குது. ஒன்று வந்து மேனோமீட்டர், இன்னொன்று மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறது மேனோமீட்டர், இங்கே இருக்கிறது ப்ரெஷர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பியூர்லி மெக்கானிக்கல். இது வந்து ஒரு பைப்பில் ஒரு கிளாஸ் டியூப்பை வந்து வளைச்சி வச்சுருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ 2மே ப்ரெஷரை அளக்கும். எந்த இடத்துல ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மேனோமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்போது இந்த மேனோமீட்டருங்கிறது பாசிட்டிவ் ப்ரெஷரையும் உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லும், நெகட்டிவ் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணி சொல்லும். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதில் நீங்கள் பாசிட்டிவையும் மெஷர் பண்ணலாம், நெகட்டிவையும் மெஷர் பண்ணலாம். பாசிட்டிவ்னா அதிகமான அழுத்தம்னு அர்த்தம், நெகட்டிவ்னா அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்குது, வேக்யூம்பாங்க. வேக்யூம் வெற்றிடமாக இருக்கிற இடத்துல அதையும் அளக்க முடியும். அப்போ 2 ப்ரெஷரையுமே ஒரே மேனோமீட்டர் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிட முடியும். ஈஸியாக உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் ப்ரெஷர் கேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷருக்கு தனி ப்ரெஷர் கேஜும் வேக்யூம் ப்ரெஷருக்கு தனி ப்ரெஷர் கேஜும் இருக்குது. அப்போ 2 ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணால் தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் மெஷர் பண்ண முடியும். இதில் மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணும்போது. ஆனால் மேனோமீட்டரில் ஒரே மேனோமீட்டர் வச்சு 2த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். இது உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் கடைசி டாப்பிக்காக வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது மேனோமீட்டர்ஸ். மேனோமீட்டரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. முதல்ல பீசோமீட்டர்னு ஒன்று இருக்குது, சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ படத்தில் பாருங்கள். அடுத்த டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்னு ஒன்று இருக்குது, இன்வெர்டட் டியூப் மேனோமீட்டர்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ மேனோமீட்டர். இப்போ இதில் வந்து நம்ம 2 டாபிக் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மீதி உள்ள 3 டாப்பிக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நம்ம முடிக்க முடியாது. அதனால் 2 டாப்பிக்கு இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் மேலே பார்க்குறது பீசோமீட்டர், கீழே பார்க்குறது மேனோமீட்டர். 2த்துக்கு என்ன வித்தியாசங்கிறது ரொம்ப கவனமாக கொஞ்சம் பார்க்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். 2 ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேலே உள்ளது ஃபுல்லாகவே ஒரே லிக்விட் தான் இருக்குது, அதில் ஃபில் பண்ணியிருக்கிறது ஒரே லிக்விட் தான். கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா 2 லிக்விட் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னொன்று வந்து மெர்க்குரி. அப்போ 2 லிக்விட் இருக்குது. கேஜ் லிக்விட்னு சொல்லுவாங்க, அதுவும் இதில் கலந்துருக்காங்க. ஒன்று வந்து மெர்க்குரியும் இன்னொன்று வாட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் இருக்குது, பீசோமீட்டர். இப்போ இதுலேயும் என்ன சார் வித்தியாசம்? நான் எந்த இடத்துக்கு பீசோமீட்டர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மேனோமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பீசோமீட்டருங்கிறது சிம்பிளாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் வந்து ஓரளவுக்கு மீடியமான ப்ரெஷர் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். வெரி ஹை ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா ஹை ப்ரெஷர் வந்துச்சுன்னா வாட்டர் வந்து இந்த மேனோமீட்டர்லேருந்து வெளில வந்துடும். ப்ரெஷர் ஹை ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லோ ப்ரெஷர் அண்ட் மீடியம் ப்ரெஷர் மட்டும்தான் இந்த பீசோமீட்டரை யூஸ் பண்ணி அளக்க முடியும். ஆனால் மேனோமீட்டரில் ஓரளவுக்கு ஹை ப்ரெஷரையும் மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இதில் மெர்க்குரின்னு ஒரு லிக்விட் போட்டிருக்காங்க, இது ஓரளவுக்கு ப்ரெஷரை தாங்கும். அதனால் ஹை ப்ரெஷரையும் இதில் மெஷர் பண்ண முடியும். அதுதான் இது 2த்துக்கான வித்தியாசம். படத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டாபிக் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், பீசோமீட்டர் அண்டு சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர் 2த்தையும் பார்க்க போகிறோம். இதில் பீசோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பீசோமீட்டருங்கிறது எப்படி, இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இது ரவுண்டாக போட்டிருக்கிறது வந்து ஒரு பைப்பு, ஒரு டியூப்னு எடுத்துக்கங்க. அந்த டியூப் வந்து நேராக போயிட்டுருக்கு. அதை நம்ம கிராஸ் செக்ஷனில் வெட்டி ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். இப்படி வெட்டுனா ரவுண்டாக இது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஒரு டியூப்பில். அப்போ இந்த டியூப்பில் இங்கே என்ன பண்ணுறோம், இன்னொரு டியூப்பை கனெக்ட் பண்ணுறோம். டியூப்பை கனெக்ட் பண்ணி வெர்டிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் பீசோமீட்டர். இப்போ இந்த பைப்பில் போகிற வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோங்கிறது இதில் காட்டும். அதாவது ப்ரெஷர் ஹைட்டுன்னு தான் சொல்லுவாங்க, அந்த ஹெட்டு இதில் காட்டுவாங்க. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ அடுத்தது, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் பண்ண போகிறோம். இந்த பைப்பில் வாட்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா P=W/H அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட் வந்து 10 மீட்டர் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பைப்பில் போகிற வாட்டரோட ப்ரெஷர் ஹெட் வந்து 10 மீட்டரில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல Wங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர், 9.81 kN/m². இது பரீட்சையில் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது 9.81 kN/m², நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P = 9.81 × 10 போட்டு
அதுக்கான ஃபார்முலா வந்து P = 98.1 kN/m². இப்படி வந்து ஈஸியாக நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியும் இந்த பீசோமீட்டர் யூஸ் பண்ணி. இது வந்து சிங்கிள் லிக்விட் அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர். இதை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வந்து 2 ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியும். ஒன்று வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று நெகட்டிவ் ப்ரெஷர். அது இந்த யூடியூப் மேனோமீட்டர்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும், பீசோமீட்டரில் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 2 லிம்ப் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று இந்த பக்கம் இருக்கிறது ரைட் லிம்ப்பு, இன்னொரு பக்கம் இருக்கிறது லெஃப்ட் லிம்ப். 2 லிம்ப்னா 2 டியூப், இந்த பக்கம் ஒரு டியூப், இந்த பக்கம் ஒரு டியூப்பு. அதை வளைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி வளைச்சி இருந்துச்சுன்னா அது பேர் யூடியூப் அப்படின்னு அர்த்தம். வளைச்சிருந்ததுன்னா யூடியூப் மேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு HAன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருவோம். இந்த இடத்துல தான் நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 2ஆக பிரிக்கணும். இதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் கீழே இருக்கும், இன்னொரு பக்கம் மேலே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர். அதாவது வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற லிக்விட் மேலே போய்டும். அப்போ இது ஹை ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும். அதனால் பாசிட்டிவ் ப்ரெஷர். நெகட்டிவ் ப்ரெஷர்னால் தண்ணி குறைஞ்சிரும், இந்த லிக்விட் அதிகமாகிடும். இங்கே பாருங்கள், தண்ணி மேலே வந்துடும், லிக்விட் இன்னும் அதிகமாகிடும். அதாவது மெர்க்குரி இன்னும் அதிகமாகிடும். அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டுமே H1 H2 ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ப்ரெஷர். H1 H2 ரெண்டும் வேறு வேறு லிம்பில் இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுத்துக்கான ஃபார்முலாஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து முதல்ல இந்த டயக்ராம் வரையணும். மேனோமீட்டரை வரைஞ்சிட்டு சென்டர் பாயிண்ட்டை HAன்னு போட்டுடணும். போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளது H1, அதாவது வாட்டரோட ஹைட் இது. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெர்க்குரியோட ஹைட்டு H2 அப்படிங்கிறத நம்ம இப்படி வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் தனித்தனியாக பிரிக்கும்பொழுது இந்த பக்கம் என்ன இருக்குன்னா HA ப்ளஸ் இது H1S1 நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னா H2S2 2 தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ப்ளஸ்ஸு, இப்போ இந்த பக்கம் இருக்கிறத தனியாக அங்கே ஈக்குவல் டு அந்தாண்ட பக்கம் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இப்படி போட்டிங்கன்னா HA = H2S2 - H1S1 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் H1S1 அந்தாண்ட போணுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டு டெரைவ் பண்ணியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா HAன்னு ஒன்று கிடைக்கும். இந்த HA வச்சு எடுத்துகிட்டு போய் P = W/H அப்படிங்கிற ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான மேனோமெட்ரிக் ஃபார்முலா. அடுத்து நெகட்டிவ் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணணும்னா நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து H1 மேலே இருக்கும், கீழே H2, அது H1ன்னு இருக்குது, H2ன்னு மாற்றணும். H1 H2 ரெண்டுமே கீழே இருக்கும், ஒரே பக்கத்தில் இருக்கும். அதாவது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். HB இப்போ 2ஆக பிரிச்சுட்டு எழுத போகிறோம். HB + H1S1 + H2S2 = 0. அந்த பக்கம் எதுவுமே இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லாதனால 0 போட்டுட்டோம். இப்போ HB எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் போகும்போது -H1S1 ஆகிடும், -H2S2 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா HA = -H1S1 + H2S2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இப்போ நெகட்டிவ் ப்ரெஷர்னு உங்களுக்கு ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா முதல்ல உள்ள ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஈஸியான மெத்தட். இந்த ஃபார்முலா வந்து யாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஒரு பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒரு பக்கமும் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிரும். இதோட இந்த வீடியோ முடியுது. அதாவது இதில் 2 தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீசோமீட்டர், இன்னொன்று மேனோமீட்டர். அடுத்தடுத்த டாப்பிக்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.